Hello students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நியூட்டன்ஸ் செகண்ட் law of motion. First நம்ம ஸ்டேட்மென்ட் பார்ப்போம். ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுதுன்னா the force acting on the body is directly proportional to the rate of change of linear momentum and the change in momentum takes place in the direction of the force. Okay. நம்ம இந்த லாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மூணு கான்செப்ட்ஸ் நம்ம கிளியராக இருக்கணும். அது மூணு என்னென்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் அண்ட் மொமெண்டம். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாக்கு வருவோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ஸோட குவாலிட்டேட்டிவ் நேச்சரை சொன்னாங்க. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சொல்லுதுன்னா எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட் ஆர் கம்பல்ஸ் இட். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அந்த பாடி அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொன்னிச்சு. ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னிச்சு. நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்ஸோட குவான்டிடேட்டிவ் மெஷர், ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன் அதையும் கொடுக்குறனால இது லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லா ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ வெலாசிட்டினா என்ன, ஆக்ஸலரேஷன்னா என்ன? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டிக்கல் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு லீனியராக மூவ் ஆகிட்டுருக்கு, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில். இப்போது இந்த பாயிண்டில் இதோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u அண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. இப்படி இருக்கும் போது வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆக எடுத்துக்கிட்ட டைம். ஸோ நம்ம ரேட்டுன்ற வார்த்தை வரும்போதே நம்ம டைம் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ கீழே நம்ம என்ன போட்டுக்கணும்? டி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன்னா என்ன? ஆக்ஸலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. தி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு வரனால மறுபடியும் ரேட்டுன்னு வரனால நம்ம கீழே என்ன போட்டுக்கணும்? டி. ஸோ a is equal to u v minus u by t. இது நம்ம வச்சுக்கலாம், பின்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்டம்ன்றது என்ன? மொமெண்டம்ன்றது ஒரு இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி. இந்த மொமெண்டமை என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அந்த பொருளோட மாஸ் அப்புறம் அதோட வெலாசிட்டி. ஸோ இந்த மொமெண்டம் p is equal to mass into velocity. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஒரு பார்ட்டிக்கல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு லீனியராக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் இனிஷியல் மொமெண்டம் எழுத போகிறேன். இனிஷியல் மொமெண்டம் pi is equal to mu. இதே மாதிரி நான் ஃபைனல் மொமெண்டம் எழுதுகிறேன். ஃபைனல் மொமெண்டம் இது நான் pfன்னு வச்சுக்கிறேன். pf is mv. இப்போ நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் எழுதலாமா? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் del p is pf minus pi, அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது mv minus mu. இப்போ m காமனாக இருக்கு இல்லையா, அந்த m நான் வெளியில் எடுத்துக்கிறேன். m வெளியில் எடுத்தால் m into v minus u. இப்போ நாம் லா வச்சு பார்ப்போம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? the force is directly proportional to the rate of change of linear momentum. இந்த டயக்ராம் நான் அழிச்சிடுறேன். ஃபோர்ஸ் என்ன சொல்லுச்சு? is directly proportional to the rate of change of linear momentum. ரேட்ன்ற வேர்டு வந்துச்சுனாவே கீழே என்ன வரும்? டைம். சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் m into v minus u. ஸோ நம்ம மேலே என்ன போட்டுக்கிறோம்? m into v minus u. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன போடணும்? ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வருது, அதுதான் k. திஸ் k is nothing but proportionality constant. இந்த kன்றது எல்லா யூனிட்ஸ்க்கும் 1. ஃபார் யூனிட் வேல்யூஸ் kன்றது 1ன்றனால இந்த equation என்னவா மாறிடும்? f equal to m into v minus u by t.
இப்போ இந்த போர்ஷன் பாருங்கள், இட்ஸ் நத்திங் பட் a, acceleration a, final velocity minus initial velocity by t. ஸோ நம்ம அதை இதுக்கு பதிலாக நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ force is nothing but mass into acceleration. Force is mass into acceleration. Okay, thank you.